பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். இந்த ஜாதகருக்கு 35 வயது ஆகுது. இது வரைக்கும் திருமணம் நடக்கல. ஆனால் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்குது. பாவ கனெக்டிவிட்டி இல்லை, இருந்தாலும் திருமணம் ஆகலை. அதை ரொம்ப எளிமையாக இந்த சிஸ்து படி எந்த கொடுப்பனையில் அவருக்கு திருமணம் ஆகலை, நடக்கிற தசாபுதிகள் எந்த அளவுக்கு பாவங்களை கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்குது. இது கேபி உயர்கணித சாரஜோதிடத்தின் வழியாக இதே விஷயங்களை நம்ம ஒரு பலன்கள் சொல்லுவோம் இல்லையா, இந்த பிளானட்லாம் இந்த பாவத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பலன்கள் சொல்கிறோம் இல்லையா. அதாவது நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த முறைப்படி 30 டிகிரி ராசி கட்டத்தில் ஒரு பிளானட் உட்கார்ந்துருந்தா நம்ம என்ன பலன்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, அது அப்படியே நம்ம பலன்கள் சொன்னால் கூட அந்த ஒரு 4 பிளானட் ஒரு ராசிக்குள்ளே இருக்குதுன்னா அந்த ஒவ்வொரு பிளானட்டும் என்ன பாவங்களை தொடர்பு கொண்டு இருக்கும், அதனுடைய தசாபுதி காலங்கள் அது என்ன வேலை செய்யணும்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். 3 பாவங்கள், இந்த பாவத்தில் 3 பிளானட் சேர்ந்திருந்தா இப்படி, 2 பிளானட் சேர்ந்திருந்தா இப்படி, 3வது இடத்துல இப்படி சேர்ந்திருந்தா இப்படி, 5வது இடத்துல சேர்ந்திருந்தா இப்படின்லாம் பலன்கள் சொல்ல முடியும். அந்த 3 பிளானட்டோ 4 பிளானட்டோ சேர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறது அதனுடைய தசாபுத்தி காலங்களில் தெளிவாக நம்மளால சொல்ல முடியாது. புற வாழ்க்கைக்கா, அக வாழ்க்கைக்கா, பிரச்சனைகளுக்கா, இல்லை சும்மாவே இருக்கிறதுக்கா, சோம்பேறித்தனமா அப்படிங்கிறது நம்மளால ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாதுங்கிறது தான் நம்ம இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ திருமண வாழ்க்கையில் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருந்தும் திருமணம் நடக்காததுக்கு நம்ம ஜோதிட விளக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். இவர் பிறந்த தேதி 1/2/1992 மதுரையில் பிறந்திருக்காரு. அவருக்கு அளித்த நேரம் 12:16 AM. நாம 40 செகண்ட்ஸ் மட்டும் ஆளுங்கிரகங்களை வச்சு, அதாவது நம்ம ஜாதகம் போடும்போது நமக்கு ஒரு துருப்பு சீட்டா அமைஞ்ச சந்திரன் பயணிக்கக்கூடிய கிரகங்களும், குழந்தை பிறந்த நேரம் லக்ன நிலையில இருக்க கிரகங்களும், அந்த மைன்யூட் பாயிண்ட்ல மட்டும் அது ஒன்னா வருதா அப்படின்றத மேட்ச் பண்ணி நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ அது நம்மளுடைய ஒரு கிளாரிட்டிக்காக 30 செகண்டோ ஒரு 1 மினிட்குள்ள முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம பலன்கள் சொல்லி பார்க்குறோம். ஒரு விஷயம் கரெக்டாக தான் வருதான்னு. அப்படி அது அந்த கரெக்டாக துல்லியத்தை நோக்கி அந்த விஷயங்கள் நம்ம பேசுகிற எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் அதை கரெக்டாக நம்ம அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம். அந்த இடம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா சின்ன விஷயங்களே நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகம் பார்க்குறேன். சுத்தமாக பேசவே மாட்டீங்களா சார், ரொம்ப அமைதியாக இருப்பீங்களா, ரொம்ப பழகின கூட தான் தேவைப்பட்டால் தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை, நான் ரொம்ப கலகலன்னு பேசுவேன், ரொம்ப நல்லா பேசுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் போடும்போது ஒன்றும் இல்லை, 30 செகண்ட்லேயே மாறுது. 30 செகண்ட் பின்னாடி அந்த டைமில் கொடுத்த டைமில் போட்டாலும் சரி, 30 செகண்ட் பின்னாடி போட்டாலும் செகண்ட்ஸ் அப்லாட் கேது. ஆனால் அவர் அப்படி சொன்னதுனால 30 செகண்ட் முன்னாடி நகர்த்தினோடனே அந்த ஒரு பாவம் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு, புதன். ஸோ அந்த ஒரு விஷயத்துல நம்மளால புரியுது இல்லை. ஏன்னா கேதுவா வைக்கும்போது இரட்டைப்படை பாவங்கள் செலவே பண்ண மாட்டார், சிக்கனமாக இருப்பாருங்கிற மாதிரி வருது. நான் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணுவேன், ரொம்ப நல்லா பேசுவேன் அப்படின்றாரு. கொஞ்சம் முன்னாடி நகர்த்தினோடனே 30 செகண்ட் சேஞ்ச் பண்ணோடனே ஓகே பின்னாடி நகர்த்தக்கூடாது. ஏன்னா ரவுண்டாக கொடுத்தாரு, அவர் 3 மணின்னு நினைக்கிறேன், ரவுண்டாக ஒரு டைம் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் முன்னாடி நகர்த்தும் போது அவருக்கு புதன் வருது, நல்லா பேசுவார், கலகலன்னு பேசுவார், நிறைய செலவு பண்ணுவார். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மற்ற விஷயங்களெல்லாம் மேட்ச் பண்ணி பேசும்போது சொல்ல அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு. ஒரு சின்ன விஷயங்களே நம்மளால இது கரெக்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு பெரிய கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம எந்த ஒரு ஜாதகத்தையும் என்னடா மாறுதே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிள். ஜோதிடம் ஞானம் இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ ஆளுங்கிரகங்களை எப்படி பண்ணியிருக்கோம்னா, சந்திர நிலைகளில் இருக்கக்கூடிய பிளானட்டில் ட்ரிபிளஸில், அதாவது சப்லாட்னு சொல்லுவோம், அது சனியாகவும், சப்லாட் குருவாகவும் இருக்குது ஜாதகத்தில். சப்லாடாவும் சனியே வந்திருக்கு சந்திர நிலைகளில். ஸோ 2 சனி இருக்குது, குரு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்ன நிலையில நம்ம 2 சனிக்கு பதிலாக சனியை ஒத்த பிளானட் அப்படிங்கிறது ராகு, அதுதான் அங்கே பக்கத்தில் வந்துச்சு. ஸோ ராகு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ட்ரிபிளஸில் குருவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சனி நம்ம வைக்கும்போது ரொம்ப தள்ளி போகும், டைமை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ராகுவும் சனியும் ஒரே மாதிரி பிளானட்டு, எப்படி கேதுவும் செவ்வாயும் ஒரே மாதிரி பிளானட்டோ அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே டைம் கரெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது இப்போ நம்ம கரெக்டானு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம
இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகலைன்னு நான் சொல்லிட்டேன், சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இது நான் சப்லாட் முறைப்படி. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ராசி கட்டத்தில் பாருங்க, லக்னம் இவருக்கு துலா லக்னம் இல்லையா, துலா லக்னத்துலேருந்து 3வது இடத்துல சுக்கிரன், ராகு, சந்திரன், செவ்வாய் இந்த 4 பிளானட்டும் சேர்க்கை. இப்போ இந்த 4 பிளானட்டும் 3வது இடத்துல சேர்க்கை. நீங்கள் ஒன்றும் இல்லை, போயிட்டு இந்த 4 பிளானட்டும் பாரம்பரியம் அஸ்ட்ராலஜர்கிட்ட இந்த 4 பிளானட்டும் ஒரு இடத்துல சேர்ந்து, அது 3வது இடத்துல சேர்ந்துருந்தா என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாகவே ராகு ஒரு போகத்தை அதிகப்படுத்துறவர். செவ்வாய் வந்து இச்சைக்கு காரகன். 3வது பாவமே அது இச்சைக்கான பாவம், வீரியஸ்தானமும் கூட. அந்த இடத்துல சுக்கிரன் கூட ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரனோட இருக்கும் பொழுது அவங்களுக்கு மனநிலையிலேயே அந்த இச்சைக்கான எண்ணங்களும் ஒரு பொறுமையாக அவங்களால இருக்க மாட்டாங்க. ஸோ சுக்கிரன் கூட இருக்கும்போது ஈஸியாக பெண்களை தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும். ஸோ இளம் வயதிலேயே அவங்க திருமணம் செய்து கொள்வார்கள். கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பாங்க. அடிக்கடி பெண் கூட வந்து ஒரு ஈகோ காரணமாக சண்டை போடுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற. ஆனால் கல்யாணம் ஆயிட்டு மனைவி கூட ஈகோ காரணமாக சண்டை போடுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க, முரட்டத்தனமாக அந்த ஒரு கோபம் வரும், இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்களோ இல்லையே. முக்கியமாக அந்த ராகுவும் செவ்வாயும் சுக்கிரனோட 3வது இடத்துல சேர்ந்து இருக்கும் பொழுது, அது சந்திரன்கிற மனோகாரகனோடையும் சேர்ந்து இருக்கும்போது, அந்த யாருக்கும் பயப்படாம இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பலன்களாக அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ இந்த 4 பிளானட்டும் தனித்தனியாக தசாபுதிகள் வரும். சுக்கிரன் மட்டும் தனியாக வந்தால் அது என்ன பாவங்களையும் தொடர்பு கொள்ளும் தெரியுமா இருக்காது. ராகு மட்டும் தனியாக தன்னுடைய தசையிலையோ புத்தியில வந்தால் என்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? செவ்வாய் என்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும், சந்திரன் என்ன பாவங்களை கையில் எடுத்து நடத்துவார், இதெல்லாம் நான் சொல்றது அதனுடைய தசாபுதி காலங்களில். அவங்க என்ன சொல்லுவாங்க, 3ஆம் பாவத்தில் இப்போ 3வது இடத்துல சேர்ந்துருக்குது, எல்லாமே 3ஆம் பாவத்தினுடைய வேலையை மட்டுமே 4 பிளானட்டும் செய்யுமா? அந்த கூட இருக்கிற பிளானட்டோட காரகத்தை சேர்த்து சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ செவ்வாயும் ராகு இருக்குனால அவங்க இச்சைக்கு காரகன். இப்போ ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டா கூட மேபி வேற ஏதாவது பெண்களோட தொடர்புகள் வரலாம், அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த எண்ணங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த பிளானட்டோட காரகத்தை சேர்த்து பலன்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அந்த சமயத்தில் அந்த பிளானட் பொருளாதாரத்தை கொடுக்குமா கொடுக்காதா, என்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்ன நோய்களை கொடுக்கும், என்ன பாவங்களோட கையில் வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 3ஆம் பாவம் அதனோட அந்த வேலை பிளஸ் தான் கூட இருக்கிற பிளானட்ஸோட காரகங்களினுடைய கேரக்டர்ஸ் தான் ஒவ்வொரு பிளானட்டும். இப்போ சுக்கிரனா இருந்தால் மற்ற 3 பிளானட்டையும் சேர்த்து 3ஆம் பாவம் வேலையோடு சேர்த்து செய்யும். ஸோ இது வந்து எந்த இடத்தோடது, எந்த இடம், அந்த இடத்துல என்னென்ன பிளானட் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்க வேண்டியது நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட பலன்கள் சொல்கிறது தான் இப்போ நம்ம கேபி உயர்கணித சார் ஜோதிடத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக நீங்கள் பாருங்கள். சுக்கிரன் இவரோட ஜாதகத்தில் இப்போ நம்ம எப்போதுமே லக்னம் அப்படிங்கிறது இங்கே 1, 12 பாவங்கள் 1 2 3 வரிசை அங்கே ராசி கட்டம் மாதிரி இங்கே போட்டிருப்போம். 1 அப்படிங்கிறது 1ஆம் பாவ ஆரம்ப முனை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 1ஆம் பாவம் லக்னம் எங்கே ஆரம்பிக்குதோ, என்ன டிகிரியில் ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கும். அது 9ஆக உடச்சி எந்த உப பிரிவில் இருக்குதோ அதுதான் உப நட்சத்திரம், அதுதான் அவங்களுடைய கேரக்டரை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரே பிளானட் 2-3 பாவங்களுக்கு கூட நட்சத்திரத்தை உடைக்கும் போது அதே பிளானட் சப்லாடாக அமைஞ்சிரும் 12 பாவமுனைகளுக்கும். ஸோ அந்த 12 ராசி கட்டும் பாவங்கள் தான் இந்த கேபிசிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் பிளானட்டோட காரகத்தை மட்டும் சொல்லாமல் என்ன பாவ வேலையே அந்த பிளானட் செய்யுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சிஸ்டத்தோட கிளாரிட்டியை கொடுக்குது. அப்போ லக்னம் அப்படிங்கிறது 1, அங்கே சுக்கிரன் சப்லாடா வந்து 1 3 11க்கு சப்லாட் தான் சொந்த ஸ்டார்லையும் தான் சொந்த சப்லாட்லையும் நிற்குது. சப்லாடுங்கிறது ஒன்றும் இல்லை, சுக்கிரனோட ஸ்டார்லேயும் நிற்குது. சுக்கிரனோட ஸ்டார்லையும் பெரிய பகுதியாக இருக்குது இல்லையா, 13 டிகிரி உதுகலை பெரிய பகுதியில் மற்ற எல்லா பிளானட்டுக்கும் பங்கு இருக்குது. ஸோ அதை டிராவல் பண்ணி எவ்வளோ தூரம் அது நிற்குதுங்கிறது தான். இது சுக்கிரனோட முதல் பிரிவிலே நிற்குது. முதல் பிரிவு அப்படிங்கிறது 2 டிகிரி 13 கலை 20 விகலை. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது சுக்கிரனோடைய முதல் பிரிவுங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட பிரிவிலேயே சுக்கிரன் வந்து நிற்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வலிமையாக சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது, ஒன்றும் ரொம்ப மோசமாக திருமண வாழ்க்கைக்கு எதிராக இல்லை. சுக்கிரன் தான் ஒரு ஆணுக்கு தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். நம்ம திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அதான் நம்ம பார்ப்போம். ஆனாலும் அவருக்கு திருமணம் நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவமும் இருக்குது, அதுக்கான கிரகமும் இருக்குது. எது கெட்டு போனாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்போது அது நடக்காது. ஒருவேளை அது கெட்டு போயிருக்குது,
இன்னொரு பாவம் நல்லா இருக்குது, அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வருது அப்படின்னா அப்ப திருமணம் நடந்துட்டு பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது, ஆனா சுக்கிரனுடைய காலகட்டம்ங்கிறது ஒரு திருமண வாழ்க்கையில அந்த டைம்ல வரல. இவர் திருமணம் நடக்கிற அந்த டைம் எல்லாமே சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 பிளானட், முக்கியமா சூரியன் சந்திரன் தான் கிராஸ் பண்ணி போயிருக்குது இதுக்கு முன்னாடி. இப்ப நடக்கிறது அவருக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி 2 பிளானட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுல பாவம் அடுத்தது நம்ம பார்க்கணும். பாவம் வந்து 7வது பாவம். இங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களோட ஜோடி சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடியது 7வது பாவம். இங்க 7வது பாவத்தினுடைய சப்லார்ட் சூரியன். திருமண வாழ்க்கை இங்க நிர்ணயிக்கிறது எங்களுக்கு 7th சப்லார்ட் சூரியன் தான். சூரியன் வந்து சந்திரனோட ஸ்டார்ல சனியோட சப்லார்ல 4, 8, 12. அப்போ மற்றவங்களுக்கு முன்னாடி தான் ஜோடி சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இங்க இல்ல அப்படின்னு காட்டுதா? இல்ல அப்படின்னு காட்டலாம், அல்லது தாமதமாகலான்னு காட்டலாம். பிரச்சனையும் நமக்கு காட்டுது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற செவ்வாய் தசை. அப்போ சூரிய தசை எப்போ வந்திருக்கும் அவருக்கு? 2009 வந்திருக்குது. 2009 இருந்து 2015 வரைக்கும், அதாவது 23 வயசு வரைக்கும் சூரிய தசை. ஸோ சூரிய தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிருது. சரி, 23 வயசு வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் தான் திருமண வாழ்க்கைக்காக பார்ப்போம். இருந்தாலும் நம்ம அந்த 7ஆம் பாவங்கிறது ஒரு ஈஸியாக ஒரு விஷயம். ஒரு அந்த டைம்ல லவ்வோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு நடக்காது. இப்போ நம்ம அதில் என்ன சொல்லுவோம், சீக்கிரமா ஒரு பொண்ணோட தொடர்பு, தாம்பத்திய வாழ்க்கை, அந்த அவருக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஒரு லவ் செட் ஆகல, ஒரு தாம்பத்திய வாழ்க்கைங்கிறதுலாம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் கல்யாணமே எனக்கு வேண்டாம், என் தம்பி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய மனநிலை இருக்குது எப்போதுமே. அவர் வெளிப்படையாக பேசின விஷயங்கள் அப்படிலாம் ஒரு எண்ணம் அவருக்கு வரலை. ஏன்னா அவருக்கு அந்த சூரிய தசைங்கிறது இன்னொருட சேர்ந்து ஒரு நட்பு பாராட்டி ஒரு காதல் வாய்ப்புறது கூட இல்லை. 23 வயசு வரைக்கும் அந்த தசை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் மனநிலையை தீர்மானிக்கக்கூடிய மனோகாரகனாம் இருந்து 7ஆம் பாவம், அதே சூரியன் நின்ற நட்சத்திரமே சந்திரன் தான், அது வந்து ரூல் பண்ணியிருக்குது. சந்திர தசையா வந்திருக்குது. சந்திர தசை 4, 8, 12க்கு ஸ்டார்லாடா மட்டும் இல்லாம 7ஆம் பாவ கொடுப்பனையை நிர்ணயிக்கும் சூரியனுடைய ஸ்டார்ல இருக்குது. அதாவது சூரியன் சந்திரனோட ஸ்டார்ல இருக்குது. ஸோ அப்ப அங்கேயும் அந்த 7ஆம் பாவ கொடுப்பனை அங்க ஒரு தீர்மானிக்கிற நிலையில இருக்குது இல்லையா? அங்க அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகுது இல்ல. சந்திர தசை 10 வருட காலம். 10 வருட காலம் சந்திர தசையும் இருந்து அது 7ஆம் பாவத்து கூடயும் கொடுப்பனையா அது உள்ளுக்குள்ள வரதுனாலையும் சந்திர தசை 2025 முடிகிற வரைக்கும் 33 வயது வரைக்கும் அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. ஏன்னா கொடுப்பனையாக வந்தக்கூடிய சூரியன் முதல்ல நடந்திருக்குது, லவ் அதெல்லாம் எதுவும் ஏற்படலை. அதுக்கப்புறம் ஒரு சந்திரனும் சூரியனுடைய ஸ்டாராவே சந்திரன் வந்திருக்கிறதுனாலையும் அந்த சந்திரன் வந்திருக்கிறதுனால மனோகாரகனாவும் இருந்து மனநிலையில அந்த ஒரு வெறுப்பை தான் கொடுத்துருக்குது. அப்படியே திருமண வாழ்க்கை நடக்கவே இல்லை. அது அந்த தசை பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்கல. ஸோ 33 வயது வரைக்கும் அவருக்கு திருமணம் நடக்கல. அதுக்கப்புறமா இப்ப செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு 2025 ஆகஸ்ட்ல இருந்து. இப்ப செவ்வாய் தசையில ஏன் இவருக்கு திருமணம் நடக்கலன்னா 2025 ஆகஸ்ட்ல தான் செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்குது. நட்சத்திரமா சுக்கிரன் ஒரு பாசிட்டிவா இருந்தா கூட செவ்வாய் தசை சுய புத்தி அப்படிங்கிறது நின்ற உபநட்சத்திரம் சனி 12ல காட்டுறதுனாலையும் எங்கேயுமே அந்த ஒரு 7ஆம் வலிமையா இல்லாதனாலையும் கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். சுக்கிரன் இந்த தசையில திருமணம் நடக்கும், ஆனா சுய புத்தியில நடக்க வாய்ப்பு இல்லை. செவ்வாய் முடிஞ்சு அடுத்தது ராகு வந்திருக்குது. ராகு அட்லீஸ்ட் 2 நிலைகள்ல ராகு சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால ஒரு பெண்ணுக்கான ஒரு அமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. 2 நிலைகள்ல சுக்கிரனை தொடர்பு கொள்ளுது இந்த இடத்துல. ஸோ ராகு சுய புத்தி அவ்வளோ 10ஆம் பாவத்தை கையில வச்சுக்கிட்டு சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால அங்கேயும் அது நடக்க வாய்ப்பு இல்லை. ராகு முடிஞ்சு குரு அந்தரம் வருது. அதாவது ராகு அந்தரம், ராகுல குரு அந்தரம் வரும்போது 2, 4, 6, 8 வருது. அங்கேயும் அது சிறப்பா இல்லை. குருவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி சுத்தமா 4, 8, 12 அதுவும் நல்லா இல்லை. ஸோ இப்ப புதன் வருது. புதனும் 2வது கல்யாணம் அல்லது தாமதமான திருமணத்தை வழி நடத்துது. புதன் சூரியனோட ஸ்டார்லயும் இருக்குது. அப்போ இப்ப நடக்கிற புதன் புத்தி, அடுத்தது கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன் தொடர்ந்து 3 புத்தியும் நல்லா இருக்கிறதுனால அவருக்கு திருமணம் நடக்கும். ஸோ இப்போ புதன்ல ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு பொண்ணு வரத்துக்கு ஆரம்பிக்கும். கண்டிப்பா சுக்கிரன் வரும்போது அவருக்கு திருமணம் நடந்துரும் அப்படின்னு அவருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் கோச்சாரத்திலையும் 7ஆம் பாவம் கனெக்ட் ஆகிற அந்த டைம்ல எல்லாம் சொல்லி இந்த டைம்ல அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா அவர் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு திருமணமே நடக்காதா, கல்யாணமே ஆகாம தனியாவே நான் இருந்துடலாமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவருக்கு 9ஆம் பாவம் 7ஆம் பாவம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனாலையும் திருமணமே ஆகாம தனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கண்டிப்பா இந்த சுக்கிர இதுல அவருக்கு திருமணம் நடந்துரும். இந்த செவ்வாயே திருமணம் நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் தசையில ராகு புத்தி முடியறதுக்குள்ள அவருக்கு திருமணம் நடந்துரும்.
ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த சிஸ்டத்துப்படி நம்ம ரொம்ப எளிமையா பார்க்கக்கூடிய பலன்கள். ஸோ இங்க சுக்கிரன் நல்லா இருக்குது, ஆனாலும் ஏன் திருமணம் நடக்கல. ஸோ 7ஆம் பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். தசாபதிகள் நடக்கிறது இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளானட்டும் அங்கே பாருங்க, செவ்வாய் என்ன பாவங்களை தொடர்பு இருக்குது நம்மளால சொல்ல முடியுது. சந்திரன் என்ன பாவங்களை தொடர்பு இருக்குது, 4, 8, 12. ராகு என்ன பாவங்களை தொடர்பு இருக்குது, 1, 10. சுக்கிரன் என்ன பாவங்களை தொடர்பு இருக்குது, நின்ற அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுக்கிரனும் ராகுவும் நல்லா தான் இருக்குது. ஆனா சந்திரன், ராகு, சுக்கிரன் 3மே ஒரே டிகிரியில இருக்கும், 14 டிகிரியில இருக்கும். ஆனாலும் 2 பிளானட் நல்லா இருக்கும், ஒரு பிளானட் நல்லா இருக்காது. அதாவது 14 டிகிரி 58 கலையில சந்திரன், 14 டிகிரி 26 கலையில ராகு, 14 டிகிரி 13 கலையில சுக்கிரன், 23 டிகிரியில தான் செவ்வாய். இருக்கிறது 4 ஒரே இடத்துல மாதிரி தெரியும். ஆனா இந்த 23 டிகிரிக்கும் இந்த 14 டிகிரியும் கிட்டத்தட்ட 10 டிகிரி வித்தியாசம் செவ்வாய் இருப்பாரு. செவ்வாய்ங்கிறது மாடரேட்டான பிளானட், ரொம்ப மோசமும் இல்லை, ஆனா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நின்ற உபநட்சத்திர 12 உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால அப்போ மற்ற 3 பிளானட்டும் ஒரு டிகிரி வித்தியாசத்துல தான் இருக்குது. அந்த அந்த ராகுவும் சுக்கிரன் கிட்டத்தட்ட ரொம்ப பக்கம். அது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. சந்திரன் மட்டும் சுத்தமா நல்லா இல்லை. ஏன்னா 4, 8, 12க்கு அது ஸ்டார்லாடா இருக்குது. தசை முழு சந்திர தசை நல்லா இல்லை. இந்த மாதிரி 4 பிளானட்ல எந்தெந்த பிளானட் நல்லா இருக்கு, எந்தெந்த பிளானட் மீடியமா இருக்கு, எந்த பிளானட் சுத்தமாவே மோசமா இருக்குது அப்படின்னு நம்மளால ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும். அதுதான் இந்த சிஸ்டத்தோட நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு. இந்த 4 பிளானட்டும் ஒரு இடத்துல இருந்தாலும் டிகிரி வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது, எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுது, எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது ஆரோக்கியத்தை கொடுக்கும், எது பிரச்சனைகளை கொடுக்கும், எது ஒரு மன வியாதியை கொடுக்கும், எது உடம்புல வியாதியை கொடுக்கும், இது எல்லாத்தையும் நம்மளால இந்த சிஸ்டப்படி சொல்ல முடியும். அதனாலதான் நமக்கு ஒரு ஒரு நுணுக்கமா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஜோதிடத்தை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இந்த சிஸ்டத்தை நோக்கி பார்க்க வைங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்களுடைய இது சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கறது உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மாதிரி தெளிவா. ஸோ உங்களுடைய சரியான உங்களுடைய கோலை எதை பண்ண முடியும், எந்த பண்ண முடியாதுங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக தான். ஒரு ஜோதிடம்ங்கிறது மூட நம்பிக்கைகளா இருந்து எல்லாத்தையும் ஜோதிடம் பார்த்து பண்ண வேண்டியதில்லை. ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கும் போது இதை பார்க்கலாம். திருமணம் தொடர்பான விஷயங்களை பார்க்கும்போது இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்தழியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.